ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டைலர் மிஷினில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து கிளியர் பண்ண தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிதான அதிகாலையோ புகை சூடும் நெடுஞ்சாலையோ உன்னோட நான் நடந்தாலே. இப்போ டே 2ல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம மிஷினை பற்றி நாலேஜ் நமக்கு தேவை தான். நான் ஏன் செகண்ட் டேவே நான் ஏதாவது கிளாஸ் வந்து இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் போன ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் வந்து ஃபஸ்ட்டு டே கிளாஸ்லேயே நான் வந்து பற்றி வீடியோஸ் போட்டிருக்கணும். ரொம்ப லாங்காக வந்துருந்ததுக்காக நான் டே 2 வந்து இது வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம், அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுங்கும் போது நமக்கு அந்த மிஷினை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சால் தான், அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் நமக்கு எங்கே ஸ்டிச்சஸ் எப்படி வந்தால் என்ன ப்ராப்ளம் வந்து தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து அந்த டைமில் வந்து அவசரமாக ஸ்டிச் பண்ணும்போது ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியும். அதனால தான் நான் டே 2ல் நான் மிஷின் நாலேஜில் வந்து உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நானும் எவ்வளோ வீடியோஸ் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி நிறைய இருக்குது, என்னென்ன மிஷினில் ப்ராப்ளம் வருது எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மிஷினை வந்து பண்ணியிருப்பீங்க, அது ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அப்படி ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் சொல்கிற டிப்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணும்போது எப்படி நம்மளுக்கு பெடலிங்கும் நம்ம த்ரெட்டு போட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுமோ, அதே போல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எங்கே பிரச்சனை வந்தாலும் அதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டாலும். இதை வந்து எங்கன்னா சொல்லி கொடுப்பாங்களா எனக்கு அது தெரியல. நான் இது வரைக்கும் போன கிளாஸில் இந்த மிஷின் பற்றி நாலேஜ் எனக்கு வந்து சொல்லி தரது கிடையாது. இன்னும் எடுத்து பெடலிங் பண்ணி கொடுப்போம், த்ரெட்டு போட சுற்றுறோம், அவ்வளோதான். வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட 2 நாளைக்கு முன்னாடி வேஸ்ட் பார்த்தா ஸ்டிச்சஸ் வந்து போட வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் அடுத்து வந்து நமக்கு என்ன ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி மிஷின் நாலேஜ் வந்து சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, எனக்கு தெரியலை. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கூடலாம் சொல்லிடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் மிஷினை வச்சு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது மேலே ஸ்டிச்சஸ் நல்லா வருது, பட் கீழே வந்து ஸ்டிச்சஸ் சரியாக வரலை அப்படிங்கும்போது, கீழே ஸ்டிச் சரியாக வரல, நீங்கள் மேலே த்ரெட் வந்து கண்டிப்பாக நல்லா வந்து போட்டிருக்க மாட்டேங்க. அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. த்ரெட் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன்னு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்டிச் வந்து நல்லா வரல, அடியில் வருதுன்னும் போது கீழே பாபிங் கேஸ் தான் ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ இதை நோக்கி எப்படின்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இல்லாமல் இதுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக ஒவ்வொரு கிளாஸுமே லைனாக வரும். நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நான் கிளாஸஸ் போகும்போது எந்த விஷயங்களை வந்து மிஸ் பண்ணணும், இதெல்லாம் நான் வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டணும், அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ மறக்காமல் பாருங்கள். எனக்கு வந்து நான் இந்த விஷயம் வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். எல்லா பிரச்சனை வீடியோவில் நான் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்லியிருக்கேன். ஸ்டிச்சஸ் சரியாக வரலனாலும் சரி, எல்லாம் சரியாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வரல, ஊசி சரியாக இல்லை, ஆனால் பார்த்திங்கன்னா விஷயம் வந்து ஸ்டெக் ஆகுது, இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே சால்வ் பண்ணலாம். வாங்க அதை எப்படி சொல்லி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அடி பக்கத்தில் வந்து சிக்காவோ தையல் சரியாக வரலனாலும் மேலே நீங்கள் வந்து நீடில் த்ரெட்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நான் வந்து த்ரெட் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன், கரெக்டாக இருக்கா பாருங்கள். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வளையும் மாதிரி இருக்காது, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 டைமுக்கு செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்களா சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நல்ல தையல் வரும், மேலே வந்து சிக்காக வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டிச்சஸ் வந்து வரும், மேலே வந்து சிக்காக வருது அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த பாபிங் கேஸில் பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரெட்டு வந்து நல்லா சுற்றிருக்கீங்களா பாருங்கள். லூஸாக இருந்தாலுமே இது பார்த்திங்கன்னா இந்த தையல் வந்து நமக்கு சரியாகவே வராது. அதுவும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது விட்டுருங்க. அப்படி கரெக்டாக இல்லைன்னா அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட் இருக்கும், இதை வந்து நீங்கள் வந்து கழட்டிட்டு இந்த பிளேட்டையும் கழட்டி எடுத்துகிட்டு ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு திரும்பி இந்த பிளேட்டை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த நெட்டை வந்து டைட் பண்ணுங்கள். நார்மலாக டைட் பண்ணுங்கள், ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த இது வர த்ரெட் வந்து டைட் இருந்துச்சுனாலுமே இது வந்து த்ரெட்டு வரவே வராது. டைட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த இப்படி போட்டு இதை வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் எப்படி வந்து வருதுன்னு சொல்லிட்டு
மேலே உங்களுக்கு ப்ராப்ளம்னா மேலே த்ரெட் கட்டை போட்டுக்க பாருங்கள். மேலே உங்களுக்கு வந்து கீழே தையல் நல்லா வருது, மேலே வரலை, மேலே சிக்காக வருதுன்னா கண்டிப்பாக இதை வந்து கலட்டிட்டு போடுங்க. எல்லாத்தையும் தொடச்சிட்டு போட்டுட்டு செட் பண்ணிவிட்டு போடுங்க. கீழே வந்து தையல் சரியாகலைன்னா மேலே த்ரெட்டு கட்டாக இருக்கும். நான் ரெண்டுமே வந்து பண்ணிட்டேன், பட் எனக்கு வந்து தையல் வந்து ஒழுங்காக வரல. நீங்கள் வந்து மேலே பார்க்குறீங்க. நம்மளுக்கு வந்து என்ன சொல்ல, நான் வந்து கீழே வந்து தையல் சரியாக வரலன்னா மேலே த்ரெட் கட்டாக போட்டிருக்க மாட்டீங்கன்னு சொன்னேன். மேலே நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். அப்போ எனக்கு அதே மாதிரி ப்ராப்ளம் தான் வருதுனாலுமே நீங்கள் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரலை அப்படின்னும் போது மேலே த்ரெட் கரெக்டாக பார்த்துட்டு இந்த பாபின் கேஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அப்பயும் உங்களுக்கு சரியாக வரலன்னும் போது இந்த ஃபீட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, இல்லை டஸ்ட் இருக்கும், டஸ்ட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா தையல் சரியாக வராது. கிளாத் வந்து மூவ் ஆக கஷ்டமாக இருக்கும். நம்ம கிளாத் நார்மலாக போகிற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து எடுத்துகிட்டு இந்த நெட்டெல்லாம் கழட்டிட்டு இதில் இருக்கிற ட்ரெஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது உள்ளார வந்து இதெல்லாம் நூலெல்லாம் சிக்கியிருக்கான்னு பாருங்கள். நல்லா வந்து இந்த ஹேண்டில் வந்து மூவ் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன சின்ன த்ரெட்டுங்களாக இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் இதெல்லாம் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து ஸ்டிச்சஸ் வரும். நான் எப்பவுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு வந்து மேலே த்ரெட் கரெக்டாக போட்டிருக்கேன், எனக்கு தையல் கரெக்டாக வரலனாலும் சரி, கீழேயும் பாபின் கேஸ் கரெக்டாக இருக்குது அப்பயும் தையல் வந்து சரியாக வரலன்னு சொல்லும்போது நான் இது கீழே தான் வந்து பார்ப்பேன். இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு தான் மாட்டிருக்கா கரெக்டாக. ஒரு சில நேரத்தில் த்ரெட் வந்து கட் ஆகிடும் இல்லையா, அது ஏதோ த்ரெட் இதில் மாட்டி சிக்கியிருந்தாலுமே மூவ் ஆகிறது கஷ்டமாக இருக்கும், தையலும் வராது. அதையும் வந்து நான் வந்து செக் பண்ணி பார்த்துக்குவேன். இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சஸ் ப்ராப்ளமில் நார்மலாக இந்த 3 மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஒன்று மேலே த்ரெட் கரெக்டாக போட்டுக்கலாம் பார்ப்பேன், ரெண்டாவது இதில் வந்து நெட்டு கழுவிட்டு போட்டு பார்ப்பேன், மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பண்ணி பார்ப்பேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து சரி வந்து இந்த டென்ஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இதில் நீங்கள் கையே வைக்காதீங்க தயவு செஞ்சு. இதை நீங்கள் ரொம்ப லூஸ் பண்ணாலும் தையல் வராது, ரொம்ப டைட் பண்ணிட்டாலும் தையல் வராது. நம்ம மீடியமாக வைக்கிறதே நம்ம மறந்துடுவோம். ஏன்னா ஒரு சில நேரத்தில் நான் வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்து நான் வந்து இதை வந்து பண்ணி ரொம்பவே டென்ஷனாக தான் அதிகம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்த நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்து க்ளீன் பண்ணப்போ எனக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் வந்து வந்தது. இந்த டென்ஷனில் கை வைக்கவே வைக்காதீங்க. ஒன்று த்ரெட் கரெக்டாக போட்டிங்கன்னா பாருங்கள், ஸ்டிச்சஸ் எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே கீழே இருந்து சொன்னேன் இல்லைங்களா, இதை வந்து நெட் கழட்டிட்டு கரெக்டாக ஒரு இடத்துல சின்ன உட்காந்து கழட்டுங்க. நெட்டு வந்து ரொம்ப கடுகளவுக்கு இருக்கும், கீழேங்கன்னா கழி விழுந்துச்சாலும் கண்டுபிடிக்க ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இதை வந்து பண்ணிவிட்டு நார்மலாக வந்து பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து டஸ்ட் எதாவது இருக்கான்னு சொல்லி க்ளீன் பண்ணி பாருங்கள். இது 3த்தையும் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து ஸ்டிச்சஸ் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நூல் கட் ஆகிற ப்ராப்ளம். நூல் கட் ஆகிற ப்ராப்ளமில் நூல் வந்து கட் ஆகுது அப்படிங்கும்போது இந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக போட்டிருப்பீங்க. தப்பாக போட்டாலுமே நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வராது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து கட் ஆகும். இது வந்து இந்த மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து தட்டிக்கவும் ஒரு பக்கம் உருளையாகவும் இருக்கும். தட்டியார பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து வச்சுட்டோம், உருளையார பக்கம் நம்ம லெஃப்ட் சைடில் வந்து வச்சு நம்ம வந்து போடணும். அது இல்லாமல் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீடில் வந்து வளைஞ்சிட்ருக்கும், நம்ம பார்க்குறது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், வளைஞ்சு போய்ட்ருக்கோம். நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணும் போது கண்டிப்பாக கட்டாகும். நூல் கட்டாக தான் உடனே நீங்கள் வந்து நீடில் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு நீடில் போட்டு ஸ்டிச் பண்ணுங்க. ஒரு சில வந்து நான் இப்போ தான் போட்டேன் அதுக்குள்ளே இப்படி ஆகுது, இது புது நீடில் தான், உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகுறதுனால நீங்கள் வந்து வேறு ஊசி போட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ஸ்டிச்சஸ் வருது அப்படிங்கும்போது நீங்கள் மறுபடியும் அந்த நீடில் வச்சு போட்டு பாருங்கள். அது வளைஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து வராது. அதனால் நீங்கள் நியூவான நீடில் இருந்தாலுமே சரி, அது வளைஞ்சிருந்தாலும் நமக்கு வேஸ்ட்டு தான், ஸ்டிச்சஸ் வந்து வராது. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம பார்க்க ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கட் ஆகுச்சுனாலே நீங்கள் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு சில சொல்லுவாங்க த்ரெட்டு வந்து நம்மளுக்கு வந்து கட் ஆகுது அந்த மாதிரினா நமக்கு வந்து இங்கே டென்ஷன் வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா கட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நீடில் பிரச்சனை இருந்தால் தான் த்ரெட் வந்து கட் ஆகும். ஓகேங்களா? ஒரு விஷயம், இந்த பெல்ட்டை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. பெல்ட்டில் வந்து ஒரு பின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்லாவில் பின் பெருசாக இருக்கும். நம்ம இந்த பெல்ட் வந்து லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது நம்ம வந்து கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம். ஒரு 3 டைம் கழட்டினோம்னா அந்த பின் வந்து உடஞ்சி போயிடும், இல்லைனா அது யூஸே ஆகாது நம்மளுக்கு.
ரொம்ப பெருசாகலமாக விரிஞ்சிரும் அந்த பின்னு, அதனால் யூஸ் ஆகாது. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாருங்கள் த்ரெட்டில் வந்து கட்டியிருக்கேன். அதுமாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டுட்டு துணி தைக்கிற நீடில் இருக்கும் இல்லையா, நான் வந்து பெல்ட்டெல்லாம் இன்சர்ட் பண்ண மாட்டேன். எங்கெங்கே வரணுமோ அந்த பெல்ட்டை வந்து நல்லா எல்லா பகுதியும் வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஊசி நூல் கோர்த்துட்டு நல்லா 3 டைம் 4 டைம் இந்த ஹோல்ஸில் விட்டு 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 எடுத்துட்டு நல்லா இழுத்து பிடிச்சி அந்த த்ரெட்டை கட் பண்ணி நல்லா டைட்டாக வந்து 2-3 முடிச்சுக்கு வந்து போட்டுருவேன். நம்ம சிங்கிள் த்ரெட்டாக டபுள் த்ரெட்டாக போட்டோம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கட் வந்து ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிளாக நம்ம துணி தைக்கிறதுக்கெல்லாம் கோர்த்துட்டு தைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சிங்கிளாக போட்டு முடிச்சு போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த பெடல் பண்ணும் போதே அறந்து போயிடும். நீங்கள் வந்து அந்த 2ஆக கோக்கணும். நார்மலாக கோர்த்துட்டு நீங்கள் இதுக்குள்ளே நல்லா லாங்காக விட்டுருங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த 2 ஹோல்ஸுக்குள்ளே விட்டுட்டு திரும்பி இன்னொரு டைம் 3 டைம் 4 டைம் இப்போ வந்து அதுக்குள்ளே விட்டு விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா வந்து திக்காக வந்து கிடச்சிரும். நம்ம என்ன தான் மெரிச்சாலும் நமக்கு வந்து த்ரெட் வந்து கட் ஆகாது. ஒன்று இந்த பெல்ட் வந்து ஜக்குனா மட்டும் தான் நமக்கு லூஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம இதை வந்து சிசரில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம திரும்பி வேறு த்ரெட் போட்டு கட்டுற மாதிரி இருக்கும். நான் வந்து அடுத்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து சொல்கிறேன், எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சது அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கா எனக்கு தெரியல. நான் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயத்தை எப்போயுமே நான் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இது ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்டெக் வந்து ஆகும். இந்த ஸ்டெக் ஆகிறதுக்கு எனக்கு நிறைய வாட்டி இந்தமாரி வந்து இந்த பேட்டர்ன் வந்து இங்கே வந்து ஸ்டிக் ஆகிடும், மூவே ஆகாது. இங்கே நீடிலுமே வந்து பார்த்திங்கன்னா மூவே ஆகாது. அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு வீடியோ ஒருன்னு சொல்லுவாங்க, இது வந்து இங்கே நெட்டு இங்கே வந்து கழட்டிட்டு இதுக்குள்ளே ஒரு நெட்டு மாதிரி இருக்கும், அதை வந்து டைட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி எனக்கு டைட்டாக தான் இருக்குது. டைட் பண்ணால் இங்கே வந்து மூவ் ஆகும்னு சொல்லிட்டு வந்து எல்லா வீடியோஸுமே நிறைய வந்து யூடியூப்பில் பார்த்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்து நான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிச்சஸ் ப்ராப்ளம் வர்றதும் சரி, அடுத்து நூல் கட்டாத ப்ராப்ளம் சரி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அப்புறம் நான் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயத்தை மட்டும் தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கு எது சக்ஸஸ் ஆகிருக்கு, எது சக்ஸஸே ஆனது இல்லைன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் நமக்கு இன்னும் வெறுப்பே ஆகிடும். தேவையில்லாமல் அவசரப்பட்டு இதை வாங்கிட்டோமோ தெரியாமல் அப்படின்னு சொல்லி அவ்வளோ டென்ஷன் வந்து ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெக் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த மிஷினை வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு இங்கே வந்து நம்ம இந்த பாபின் பீஸ் போடுற பகுதி இது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நேரத்தில் ரொம்ப டைட்டாக போட்டு நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இதுக்குள்ளேயே போய் அந்த பாபின் கேஸ் வந்து மாட்டும். நிறைய டைம் எனக்கு மாட்டிருக்கு. அந்த மிஷினை வந்து கழட்டி எடுத்துகிட்டு இதை வந்து இந்த பக்கம் அப்படி தலைகீழாக போட்டுட்டு இந்த பக்கம் வந்து டக்குன்னு இது பண்ணி இந்த ஹேண்டில் வந்து ஃப்ரண்ட்டில் இழுத்தாப்பில் இந்த பாபின் கேஸ் இழுத்தாப்பில் இழுப்பேன், டக்குன்னு வந்து வந்துடும். எனக்கு ரீசெண்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாபின் கேஸ் வந்து அதுக்குள்ளே மாட்டலை. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்டெக் வந்து ஆகிட்டு இருந்தது, நகரலை. அந்த டைமில் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இந்த நடு சென்டருக்கு அதனால நம்ம 2 டைம் 3 டைம் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக் சைடில் வந்து நமக்கு டச் பண்ணால் இந்த இது தெரியும், இந்த வளையம் இருக்குல்ல, அது வந்து இந்த பக்கம் தெரியும் நமக்கு கையால். அதை வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடணும். 2 டைம் 3 டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டையாக தெரியும், ஹோல்ஸ் மாதிரி தெரியுதுங்களா, அதில் வந்து அந்த நெட்டு கழட்டுற அது பேர் தெரியல, நெட்டு கழட்டுறதுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, அதை வச்சு முன் பக்கமாக இழுத்து ஒரு கையில் வந்து அதை வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து இது வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து லூஸ் வந்து ஆகிற மாதிரி இருக்கும். நான் வந்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெடலை வந்து கையால் சுற்றி வந்து பார்த்துட்டே இருப்பேன். ஒரு டைம் பண்ணி பார்த்துட்டு அது மூவ் ஆக தான் பார்ப்பேன். அந்த மாதிரி வந்து நான் வந்து பண்ணேன். இதுக்கு வந்து நம்ம அந்த கை வீல் ஹேண்ட் வீலில் கழட்டணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நான் வந்து இங்கே வந்து 2 டைம் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே உள்ளார இதை வந்து நல்லா நம்ம 2 டைம் 3 டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸில் வந்து அந்த நெட்டு கழட்டாங்கல்ல ஸ்க்ரூ ட்ரைவ் அதை வந்து இந்த ஹோல்ஸில் வந்து விட்டுட்டு நல்லா என் பக்கமாக இழுத்து பிடிச்சிட்டு இங்கே கொஞ்சம் நல்லா 2 வாட்டி ப்ரெஷர் வந்து கொடுத்து அழுத்தினாலே சரியாயிடுது.
கொடுத்தாலே சரியாயிடும். நான் ஒரு டைம் இந்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் இதில் வந்து நான் மூவ் பண்ணி பார்ப்பேன், மூவ் ஆகுதான்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அங்கே தான் கை வச்சு பண்ணணும். நான் வந்து ஒரு சில வீடியோவில் பார்த்ததெல்லாம் கழட்டிடுறாங்க, ஃபுல்லாத்தையும் கழட்டிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் நானும் ட்ரை பண்ணேன். இந்த நெட்டு இதில் வந்து ஏதோ அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம ஊடி அடிச்சப்போ அதை வந்து கழண்டி வந்துடும் சொல்லி எல்லாமே பண்ணி பார்த்தா கழண்டலை. ஒரு சில நெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டைட்டாக இருக்குது. சரி, நம்ம இதை வந்து கேஸ் அந்த பாட்டம் கேஸ் இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை நடு சென்டர் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி நான் நல்லா ஒரு 2 டைம் 3 டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வீலில் வந்து சுற்றி பார்ப்பேன். அடுத்து வந்து உள் பக்கமாக கை வச்சு அந்த வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இது பண்ணி மூவ் பண்ண பார்த்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நான் ஃபோன் வந்து நானே ஹோல்ட் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு வந்து அதை நான் எப்படி பண்ணேன்னு சொல்ல முடியலை. முடிஞ்ச அளவுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ எதாவது கிளாஸஸ் எடுக்கும்போது அந்த வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் ஃபோனை பிடிச்சிட்டு இன்னொரு பக்கம் மிஷினை வந்து பிடிச்சிட்டு சொல்ல ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் சொல்கிறேன். உங்களுக்காக எதுக்காக இந்த விஷயத்த நான் இது வந்து சொல்கிறேன்னா, நம்ம நிறைய வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்ற சமயத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸாக நிறைய வரும். அந்த டைம் நமக்கு இது மேலே வெறுப்பே வந்துடும் அந்தளவுக்கு. ஏன்னா இதில் வந்து 5 இயர்ஸ் கிட்ட நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் கண்டினியூஸாக இந்த ஸ்டிச்சஸ் ப்ராப்ளம், ஒரு தையலில் வந்து நூல் வந்து கட் ஆகும், இந்த மிஷினோட ஹேண்டில் வந்து வீல் வந்து மூவ் ஆகாது, ரொம்பவுமே சிரமப்பட்டிருக்கேன். இந்த 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் நல்லாவே வந்து கற்றுக்கிட்டேன். எங்கெங்கே என்னென்ன பண்ண சொல்லலாம். நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து பார்ப்பேன். ஒரு 3 days 4 days கிட்ட வந்து எனக்கு டைம் வந்து எடுக்கும். அந்த மிஷினை வந்து நான் ஒன்று சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் பண்ணி பார்ப்பேன். எனக்கு எதுவுமே கரெக்டாகவே வராது. ஒரு சமயத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து வெறுப்பே வந்துச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி வந்து செகண்ட் ஹேண்ட் மிஷின் தான் வச்சுருந்தேன். அது எக்கச்சக்கமான ப்ராப்ளம். நான் அதை சொல்கிறதெல்லாம் பண்ணுற மாதிரி நேட்டை கழட்டி அதை கழட்டி அது எதுக்குமே யூஸ் ஆகாத மாதிரி பண்ணிட்டேன். அப்புறமா தான் நான் இந்த மிஷின் நியூவாக வந்து வாங்கிருக்கு 1 year கிட்ட வந்து ஆக போகுது. இப்போ நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறேன். ஏன்னா இதுவும் இது ஆகி போச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் கழுவி தான் ஊற்றுவாங்க வீட்டில். அதனால் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மிஷினும் எனக்கு சேஃபாக இருக்கணும். அந்த மாதிரி அதில் இருக்க நெட்டு போட்டெல்லாம் கழட்டவே கூடாது. நம்ம இதிலே வந்து நார்மலாக நமக்கு வெளிப்படையாக இருக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி நான் வந்து சரி பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் நார்மலாக இதை மட்டும் பண்ணுங்கள். இந்த டென்ஷன்லாம் தொடாதீங்க. அடுத்து தையல் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து நெட் டைப் பண்ணுறது எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு எதாவது டவுட் வேணும்னு கிளியராக வேணும்னா மறக்காமல் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து வீட்டில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். என்ன ஒன்றுனா அடுத்தடுத்து நான் என்னால் வீடியோ வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ண முடியல. ஏன் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய நாய்ஸ் ப்ராப்ளம். அதனால தான் இவ்வளோ லாங் ஆகிடுச்சு இந்த செகண்ட் வீடியோ போடுறதுக்கு. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.